கோர்ட் எக்ஸாமை பொறுத்தளவு நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோஸில் இந்த எக்ஸாமினர், ரீடர், ஜூனியர் பெயிலிஃப், சீனியர் பெயிலிஃப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், லிஃப்ட் ஆப்ரேட்டர் அண்டு ப்ராசஸ் ரைட்டர் இந்த மாதிரி 10th எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான எக்ஸாம் வந்து டோட்டலாக 170 மார்க்கு, 170 கொஸ்டினுக்கு. ஸோ இந்தந்த பகுதியில் இருந்துனா கொஸ்டின் அதிகமாக வரும், இதில் இருந்த பகுதியெலாம் கரெக்டாக மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்கோங்க அப்படிலாம் சொல்லி வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணுவோம். அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த ஓஏ மற்ற 8th குவாலிஃபிகேஷனுக்கான எக்ஸாமுக்கும் நீங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டதுனால ஸோ நம்ம இந்த வீடியோ இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், மசால்ஜி, வாட்டர் மேன், வாட்டர் உமன், வாட்ச்மேன் இந்த மாதிரி எல்லா போஸ்டிங்குமான எக்ஸாம் வந்து 100 மார்க்கு. அது உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு கொஸ்டின் ஒவ்வொரு மதிப்பெண். அதில் 50 கொஸ்டின் அப்படின்றது தமிழ் தான் கண்டிப்பாக வரும், அதில் மாற்று கருத்து இல்லை. அவள் மிச்சம் மீதி 50 கொஸ்டின் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே என்ன சயின்ஸு, சோசியலு, மேக்ஸு, ஏதோ ஈவெண்ட்ஸு, காமன் சொல்லி போட்டிருக்கீங்க, என்னங்க எப்படி பண்ணிருக்கீங்க? அங்கே சிலபஸில் பார்த்தீங்கன்னா அங்கே வீட்டு பராமரிப்பு முறை, நீர் பராமரிப்பு முறை, அலுவலக பராமரிப்பு முறை, அதை பற்றிலாம் சிலபஸில் கொடுத்து வச்சுருக்காங்க. அப்போ அதிலிருந்து கொஸ்டின் வராதா, அதிலிருந்து தானே கேட்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. பட் என்னுடைய கருத்து நீங்கள் என்ன அப்படின்னு கேட்டதுனால என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக நாங்கள் சொல்கிறேன் உங்களுக்கு, ஓகேங்களா? அவங்க கொடுத்துருக்க அந்த பார்ட் பிக்கான சிலபஸ்லேருந்து 1 முதல் 4 கொஸ்டின் வர பார்த்தீங்கன்னா வரலாம், இல்லாட்டி 0 வராமல் கூட போயிடலாம். அந்த மாதிரி தான் இது வந்து என்னுடைய அனுபவத்தை பேஸ் பண்ணி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதனால் என்னுடைய கணிப்பு அப்படின்றது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அறிவியல் பகுதியிலேருந்து, அதாவது அறிவியல் பகுதியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 to 20 கொஸ்டின் வர, சோசியல் சயின்ஸ் அதாவது சமூக அறிவியல்லேருந்து பகுதியில் பார்த்திங்கன்னா அங்கேயும் ஒரு 17 முதல் 20 கொஸ்டின் வர பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 20 கொஸ்டின் வரை கேட்பாங்க. அடிப்படை கணிதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது பேசிக் மேக்ஸ் கொஸ்டின் பார்த்திங்கன்னா 5 வினாக்கள் முதல் 8 வினாக்கள் வரை நம்ம எதிர்பார்க்கலாம். குறைந்தபட்சம் 5 கொஸ்டின் கேட்கலாம், அதிகபட்சம் 8 கொஸ்டின் வரை கேட்கலாம், அதுக்கு மேலெலாம் கேட்க மாட்டாங்க. கரண்ட் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது நடப்பு நிகழ்வுகளிலிருந்து 1-2 கொஸ்டின் வரலாம். அதில் கண்டிப்பாக நீதிமன்றம் சார்ந்த கொஸ்டின் ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. இப்போ மீதமுள்ள ஒரு 3 முதல் 5 கொஸ்டின் வர பார்த்தீங்கன்னா எதிலிருந்து கேட்கலாம்னா, நீங்கள் எதிர்பார்க்குற அந்த சிலபஸ்லேருந்து கேட்கலாம், கேட்டாலும் கேட்கலாம், கேட்காம கூட போயிடலாம். அப்படி கேட்காம விட்டுவிட்டாங்க அப்படின்னா அந்த மிச்சமுள்ள ஒரு 3 முதல் 5 கொஸ்டின் எங்கேருந்து கேட்கலாம் அப்படின்னா, ஒரு பொதுவான விஷயமா, அதாவது புக்கில் கூட இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், தாஜ்மஹாலை கட்டியது யார், உங்களுக்கே தெரியும் யாருன்னு, ஷாஜகான். மீனாட்சி அம்மன் கோயில் எங்கு அமைந்துள்ளது, மதுரையில் அமைந்துள்ளது. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு மேலோட்டமான ஒரு கொஸ்டின் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஈஸியான கொஸ்டினாக ஒரு 3 முதல் 5 வினாக்கள் வந்து அப்படி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகேவா? இப்படி தான் கேட்கலாம் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. பட் இப்படி தான் கேட்பாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து அதிகமாக இதுக்கான வீடியோ செப்பரேட்டாக போடுங்கன்னு சொன்னதுனால தான் இந்த வீடியோ உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். இப்போ அந்த மசால்ஜி, ஓஏ, வாட்ச்மேன் இந்த எக்ஸாமுக்கான பார்ட் பி, அதாவது சிலபஸ் படி வீட்டு பராமரிப்பு, அலுவலக பராமரிப்பு, நீர் பராமரிப்பு இந்த மாதிரி சிலபஸ் படி படிக்க வேண்டாமா அப்படிலாம் கேட்டிங்கன்னா படிக்க வேண்டாம்னு சொல்ல வரலை. சிலபஸ் படி வந்து படிக்கணும் விருப்பம் உள்ளவங்க படித்து வச்சுக்கோங்க. அண்டு நீங்களுமே அந்த சிலபஸ் படி யாரும் மெட்டீரியல் தர இல்லை அப்படின்னு சொன்னதுனால அதுக்கு மட்டும் நம்ம வந்து மெட்டீரியல் வந்து உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அது ரொம்ப 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 வெரி வெரி லோ ப்ரைஸில் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, அண்டு மற்ற எல்லா போஸ்டிங் பதிஞ்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குமே மெட்டீரியல் வந்து ரொம்ப 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 கம்மியான ரேட்டில், அதுவும் பெஸ்ட் அண்ட் குவாலிட்டி மெட்டீரியலாக வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். தேவைப்படுறவங்க டிஸ்பிளேல தெரியல இந்த நம்பர், இந்த கான்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் தான். வாட்ஸ்அப்பில் வந்து ஹாய் மெசேஜ் போட்டு நீங்கள் வந்து உங்கள் இதை சொல்லிவிட்டு நீங்கள் வந்து மெட்டீரியல்ஸ் அப்படின்றத வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ.